மச்சான், நீ ரேஷ்மாவியா லவ் பண்ற? ஐயோ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டானே. போச்சு, இப்ப என்னை பத்தி ஏதோ சொல்ல போறான். ஐயோ அவரெல்லாம் நான் லவ் பண்ணல. விஸ்வா அது. டேய், நல்ல சாய்ஸ் தான்டா. ரேஷ்மா சூப்பர் பொண்ணு. லக்கு தான் போ. என்ன இவன் என்னை பத்தி நல்ல விதமா சொல்றான்? ஆச்சரியமா இருக்கே. இவன் அஞ்சனா அப்படியே தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கலாமே. டேய் விஸ்வா, விஸ்வா இங்க கொஞ்சம் பாரு. நானும் அவரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான்டா வந்தோம். நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஓ அப்படியா? இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்களே, கூட யாரும் இல்லாமல். அதனால நான் அப்படி நினச்சேன். சரி விடுங்க, காஃபி தானே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆஹா, விஸ்வாக்கு கூட தெரியுது, இவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. எப்படி நான் தெரிய வைக்கிறது? எப்படி தான் இது ஸ்டார்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. பதட்டமாகவே இருக்குது. என்னால நம்பவே முடியல. விஸ்வா அப்படி சொல்லிட்டு போறான். என்னைய பார்த்து நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு போறான். ஆச்சரியமா இருக்கு. என்ன என்ன நினைக்கிறதுனே தெரியல எனக்கு இப்ப. ரேஷ்மா, ரேஷ்மா, என்னாச்சு இவளுக்கு? ரேஷ்மா, சொல்லுங்க சிவா. என்ன ஆச்சு உனக்கு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலாம்ல. அதெல்லாம் நான் ஒன்றும் எடுத்துக்கல, ஃப்ரீயாக விடுங்க. தேங்க்ஸ் சிவா. ஆஃபீஸில் எப்பயாச்சும் தனியாக இருந்தீங்கன்னா என்னை கூப்பிடுங்க. சரிங்க சிவா, கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுவீங்க? என்ன எனக்கு புரியல. நீங்கள் எங்கேயாச்சும் இருப்பீங்க, நான் எங்கேயாச்சும் இருந்தேன்னா அதுக்கு தான். ஃபோன் நம்பர் கொடுக்கட்டுமா? ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்களா? சரிங்க சிவா. 73. நோட் பண்ணிக்கிட்டேன். சரி, நான் எப்போ தனியாக இருக்கலாம் ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், லன்ச் டைம் ஆயிடுச்சுல, சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை வேண்டாம். அட சாப்பிட்லாங்க, சாப்பிட்டே போகலாம். அது அவங்க. யார்? ஆர்த்தி, வர்ஷா அவங்களா? அவங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்களாம் சாப்பிட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போது நம்ம சாப்பிட்டலாமா? சரிங்க சிவா. என்ன சாப்பிட்றீங்க? அது சொன்னா சிரிக்க மாட்டீங்களே. சொல்லு. என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. அட இதில் என்ன இருக்கு, சொல்லுங்க. எனக்கு இப்போ சிக்கன் தான் வேணும். சிக்கன் மட்டும் போதும். என்ன, சிக்கன் மட்டும் போதுமா? அது கூட ரைஸு? இல்லை சார், நான் சிக்கன் மட்டும் நிறையா சாப்பிடுவேன். சாப்பிட்டு அதோட விட்டுருவேன். என்ன டயட்டில் இருக்கீங்களா என்ன? இல்லை இல்லை, அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். அப்படியே பழகிடுச்சு. அவ்வளோதானே. சரி, நான் சொல்லிடுறேன். அதுக்காக என்ன நான் ரொம்ப திங்கிறவன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய சாப்பிடுவேன், பிடிக்கும். அட அதனால என்னங்க, எனக்கும் தான் பிடிக்கும். சரி, 2 பேருமே சிக்கன் சாப்பிடலாம். சார் உங்களுக்கு வேற பிடிக்கணும், வேற சாப்பிடுங்க. எனக்காக. அட நானும் உங்களை மாதிரி தாங்க, அதிகமாக ரைஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் சாரன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாரிங்க சிவா, மறந்துட்டேன். விஸ்வா, இதோ இருடா, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லை வேற சொல்கிறேங்க, வா. ஏன்டா மச்சான், காஃபி வேணாமா? டேய், லன்ச் டைம் ஆயிடுச்சுல, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோம். அப்புறம் சிக்கன் இருக்கு தானே? இருக்குடா. சரி, ஒரு ஃபுல் தந்தூரி கட் பண்ணி எடுத்துட்டு வா. சரி மச்சான். அது மட்டும் போதுமா? போதுமே. சரி, 2 கூட எடுத்துட்டு வந்துரு. டேய், வேற எதுவும் வேணாமா? வேணாம் மச்சான், அது மட்டும் எடுத்துட்டு வா. சரி சரி, வெயிட் பண்ணுங்க. ரேஷ்மா, நான் வேற 2 சொல்லிட்டேன், சாப்பிடுவீங்க தானே? சிவா, இதெல்லாம் நான் நிறைய சாப்பிடுவேன். அப்படின்னா சரி. என்னடா மச்சான், இன்னும் இவளுங்களை ஆளக்கானோம். இவனுங்க போய் சொன்னானுங்களா இல்லையா? தெரியலையடா மச்சான். வருவாங்க வருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டே அண்ணா, வேலையும் கொடுத்துட்டு இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நிக்கியை தான் கூப்பிட்டேன். என்ன, அப்புறம் எதுக்கு எங்களையும் வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க? ஆத்தி, ஸ்ரீ இதோ கூப்பிட்டாங்கல்ல, போங்க, அவங்க உங்களுக்கு வேலை தருவாங்க. அப்ப நானு? நீ இங்க வா. நிதிஷ், எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன என்ன கோவப்படுற? இப்படிலாம் கோவப்படக்கூடாது, இங்க பா. அடா, இப்போ
இப்போ எதுக்கு வர சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்கு தெரியுமா? ஏய் என்னடி ஆசையா கூப்பிட்டா இப்படி பண்ற? என்ன பண்ண? ஒர்க் இருக்குன்னு சொன்னேன். எதுக்கு கூப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட்? சாப்பிட்டேன்னு கேட்கறது தான் கூப்பிட்டேன். நீ கிளம்பு. டே அருண், எதுக்குடா கூப்பிட்ட? அதுவா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். டேய் விளையாடுறியா? ஏய் என்னடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தானடா இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும்னு சொன்னீங்க. நியூஸ்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ என்னடா இப்படி பண்றீங்க? டிடி அருண், என்ன பண்ற? இது ஆஃபீஸ்டா. ஆமாம், யார் இல்லைண்ணா? ஹே ஃபர்ஸ்ட் என்னை விடு, நான் கிளம்புறேன். முடியாது. என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மைண்டு ஃபுல்லாக அப்படியே குழப்பமாக இருக்குது. தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமேன்னு உன்னை கூப்பிட்டேன். இப்போ என்னடி? சரி சரி, டென்ஷன் ஆகாத. உனக்கு என்ன டென்ஷன் நான் இருக்கும்போது? அதுக்கு தான் கூப்பிட்டேன். விக்கி, எது கூப்பிட்டீங்க? இங்கே கிட்ட வா சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க. அட கிட்ட வா. இன்னும் என்ன கிட்ட வருது? வா. இப்படிதான் வந்து நிக்கணும், பரவாயில்லையா? சரி நிதிஷ், எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறல்ல, கிளம்பு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இப்படி? அதான் கிளம்புன்னு சொல்கிறேன்ல, கிளம்பு. நிதிஷ் இங்க பாருங்க. என்ன அப்படியே சொல்லு, கேட்குது. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? மூஞ்சியே அப்படி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. டேய் நிதிஷ், என்னன்னு கேட்குறான்ல, சொல்ல மாட்டியா? இன்னைக்கு நீ அப்போ என்ன டேன்னு சொன்ன? இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக மழை வரப்போகுது. பின்ன என்ன, நான் தான் கூப்பிட்றேன்ல. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? டேடி அருண் விடுடா, இது ஆஃபீஸ் இல்லை. முடியாது. டேய் ஏன்டா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுற? அப்படி தான் பண்ணுவேன். டே அருண், இதை பாரு, ரொம்ப பேசிகிட்டு இருக்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய் விக்கி, இது ஆஃபீஸ் விக்கி, விடுங்க. சரி வீட்டுக்கு போகலாமா? அதெல்லாம் முடியாது, வேணாம் வேணாம். விக்கி ஏன் விக்கி இப்படி பண்ணுறீங்க? ஏய் உங்ககிட்ட தானே பண்ண முடியும், வேறு யார்ட்டாச்சும் பண்ண முடியுமா? இப்படி பண்ணால் விட்டுருவியா? தொலைச்சிருவேன். தெரியுதுல்ல. நிதிஷ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா? நான் மட்டும் நான் பண்ணுறேன், கொஞ்சம் அங்கே பாரு. அப்போ எல்லாரையும் இதுக்கு தான் வர சொல்லியிருக்கீங்க. ஆமாண்டி, அமைதியாக தான் இரா கொஞ்ச நேரம். ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். ரேஷ்மா ஓகே தானே? வயிறு ஃபுல்லாயிடுச்சு தானே? எங்க என்கிட்ட கூச்சலாம் படாதீங்க, நீங்களாவே இருங்க. அதான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அப்படின்னா சரி. டேய் விஸ்வா, பில்லு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு. டேய் விளையாடாதடா, இது பிஸ்னஸ் வேற, மற்றது வேற. சரி இவ்வளோ வாய் பேசுறியே, நான் இங்கே தான் கேண்டீன் வச்சுருக்கேன், என்கிட்ட நான் ரெண்ட்டாக வாங்கிட்டு இருக்கீங்க. டேய் மச்சான், அதுக்கு இல்லைடா, மூடிட்டு கிளம்பு சரியா? சரிடா. அப்படின்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னாங்க, அதுக்கப்புறம் நான் போகிறேன். சரி நீ எவ்வளோ நேரம்னாலும் இங்கே இரு. அப்புறம் வேற என்ன பிளானு? எங்கேயாச்சும் போறியா இன்னைக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லைடா, வீட்டுக்கு தான். ஆமாம், உனக்கு ஆள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீ ஏன் இன்னும் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை? சிவா எனக்கு தெரியும். பத்தியா, ரேஷ்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு உங்க 6 பேர்த்த தவிர. டேய் மச்சான், சரிடா ஒரு நாள் நான் அவளை கூப்பிட்டு வரேன். சரி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரி மச்சி. ஆமாம் இது அந்த பிரீத்தி தானே? என்னாச்சு இதுக்கு? ஏய் பிரீத்தி, ஏய் என்ன உறைஞ்சி போய் நிற்கிது? இது பைத்தியம் இது பிடிச்சிச்சா என்ன? எவன்டா அது? இங்க என்னதான் நடக்குது? ரேஷ்மா என்ன சிவா கூட இருக்கா? வர வர இந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என் கூட தெரிஞ்சிட்டு இருந்தவ இன்னைக்கு பாரு, ட்ரெஸ்ஸை பாரு. வர வர மேடம் ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறேன். வரண்டி
ஆஹா இவ்வளா போச்சு. ஏய் நீ என்னடி இங்க பண்ற தனியா? இவரு அட சார் நீங்களா? சார் நான் வந்து நியூஸ் பேப்பருக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். ஈவினிங் வந்துடும் நம்மளோட கம்பெனியில் இன்டர்வியூ வைக்க போகிறாங்கன்னு. இது என்ன இப்படி வந்து சிவா கிட்ட வலியுறா? இப்பதான் புரியுது கார்த்தினிக்கியோட வேதனை என்னன்னு. அம்மா யார் நீங்க? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நானும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ரேஷ்மா கூட. ரேஷ்மா சொல்லு. ஆமா சிவா. சரி ரேஷ்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வரேன். என்ன இப்படி ஓடிட்டாரு? என்ன ரேஷ்மா மேடம் ஆளே மாறிட்டீங்க, என்ன நடக்குதுங்க? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பேத்தி, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். அது சரி, நான் டீ குடிக்க கூப்பிட்டேன் அப்பா வரல, இப்போ மட்டும் என்ன சிவா சார் கூட வந்திருக்க? ஏய் அவங்க எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால நான் வரக்குள்ள சிவா என் கூட வரேன்னு சொன்னார், அதனால நான் கூப்பிட்டு வந்தேன். என்ன சிவாவா? நானே சாரன் கூப்பிடுறேன். அவர் அப்படிதான் கூப்பிட சொன்னாரு. ஓஹோ கதை அப்படி போதோ? ஆமா நீ என்ன லவ் பண்றியா? நான் தான் அன்னைக்கே சொன்னல, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. ஏய் பிரீத்தி, என்ன நீ என்ன எங்க பண்ற? சிவா எங்க போனா? தெரியல, அவர் இதோ வரன்ட்டு போனாரு, ஆளை காணோம். நான் ரேஷ்மாட்ட பேசிட்டு இருக்கேன். நீ என்ன ரேஷ்மா கிட்ட பேசிட்டு இருக்க? தி விஸ்வா, எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. இந்த ரேஷ்மா 2 நாளா சிவா சார் கூட சுத்திட்டு இருக்கா. என்ன காரணம்னே புரியல. கேட்டா ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் போறோம் அப்படிங்கறா. ஒருவேளை லவ் பண்றாங்களோ என்னவோ. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. இதா பாரு இப்படியே தான் சொல்றா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவ சிவா லவ் பண்றது பிரச்சனையா இல்ல அவன் கூட சுத்துறது பிரச்சனையா? பார்த்தாலே எரியுது. ஏய் என்ன பேத்தி இப்படி பேசுற? பின்ன என் கூட இருந்துகிட்டு இப்ப திடீர்னு இன்னொருத்தனை பிடிச்சிட்டு சுத்துறியே, அதான். பேத்தி இப்பெல்லாம் பேசாத. நான் உன்கிட்ட பேசாமையா இருக்க? நான் கூப்பிட்டப்ப வந்தியா நீ? ஏய் நான் அப்ப ஒர்க்கா இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயானா அதனால வந்தேன். கவனிச்சுக்கிறேன்டி ரேஷ்மா, கவனிச்சுக்கிறேன். எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். பிரீத்தி எதுக்கு இப்படி சின்ன விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் ஆகுற? ஓ ஒரு காலத்துல நீ என் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணவதான் ஞாபகத்துல இருக்கட்டும். நீ ஒன்றும் அப்படியே உடனே நல்லவளாயிட்டேன்னு உன்னை யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க, சரியா? ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏய் பிரீத்தி, அவ மாறிட்டானா அவளை விட்டுரு. தேவையில்லாம அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஓ நீ அதை பேசுறியா? உன்னை பார்த்தா வித்துருதுன்னு நினைக்கிறா போல. அப்புறம் ரேஷ்மா, நீ என்னதான் நல்லவனா மாறினாலும் உன்னைய நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. வேணா பாரு, குடி சீக்கிரம் நீ என்கிட்ட வந்து நிற்கிறியா இல்லையான்னு பாரு. சரியான லூசு. சரி ரேஷ்மா, நீ அதெல்லாம் காதல போட்டுக்காத. நீயாவே இரு, புரியுதா? தேங்க்ஸ் விஸ்வா எனக்காக பேசுனதுக்கு. ஏய் நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்காக இப்போ நான் பேசுகிறேன்ல, இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க உனக்காக, புரியுதுல்ல? புரியுது விஸ்வா, தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சொல்லு. நீ சிவா கிட்ட ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்ன, நீ நினைச்சிருந்தா நான் கெட்டவ அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏய் நீ மாறிட்ட, இதுக்கப்புறம் எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? உண்மையாலுமே நீ நல்ல பொண்ணு தானே, அதனால தானே இவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்க, அதான் சொன்னேன். ஓ தேங்க்ஸ் சிவா. போதும் போதும், சரி நான் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கும் சிவாக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், முதல் சக்தி பின்னாடி தெரிஞ்சு கன்செப்ட்ல என்னோட கேரக்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. வேண்டாம் விடு, கொஞ்ச நாளைக்கு இப்படியே போட்டோம். ஓ அப்படியா, சரி சரி வரேன். ஏய் எதுக்குடி இவங்களை வர சொன்ன, என்னாச்சு? ஏண்டி ஃபோன்லாம் நோண்டிட்டு தானே இருக்கீங்க? அதில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? என்ன வந்திருக்கு? அதானே, என்னடி வந்திருக்கு? ஏய் இந்த ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸை பற்றி நியூஸ் வந்துச்சுல்ல, அவங்க கூட அவங்க ஆளுங்களுக்காக தான் போய் கம்பெனியெல்லாம் பறிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆமா வந்துச்சு, அதுக்கு என்ன? தான் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்களே, நியூஸே பொய்ன்ட்டாங்களே. அவங்க இப்போ கம்பெனியில் வந்து ஆள் எடுக்கிறாங்க, இன்டர்வியூ வச்சுருக்காங்க. ஓ அப்படியா? ஏய் லூசுங்களா, என்னடி அப்படியான்னு கேட்குறீங்க? அந்த இன்டர்வியூக்கு நான் 3 பேர் போகிறோம், புரியுதா? எப்படியாச்சும் செலக்ட் ஆகுறோம். சரி போனா ஏதோ வேலை கிடைச்சா சம்பளமாச்சும் கிடைக்கும். சரி ஓகே. ஏய்
சும்மா வேலை பார்க்கறதுக்கு மட்டும் போகலடி. அந்த 6 பேர் இருக்காங்கல்ல, அதில் யாரையாச்சும் ஒருத்தனையாச்சும் கரெக்ட் பண்ணிடணும். எப்படியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும்டி. அதுக்கு தான் நான் அங்கே போகிறேன். ஏய் என்ன சொல்கிறடி, இதெல்லாம் செட் ஆகுமா? ஆக வைக்கணும், ஆக வைப்பேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்களும் அதில் செலக்ட் ஆகுறீங்க, புரியுதா? சரிடி, என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் உங்க கூட இருப்போம். ஒரு கலக்க வேண்டியதான். எப்படியாச்சும் ஒருத்தரை கரெக்ட் பண்ண வேண்டியா? அதில் இருக்க 6 பேருமே செம்மையாக இருக்காங்க தெரியுமா, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. பார்க்கலாம், புதுசாக ஏதோ பசங்க சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஆமாண்டி, நல்லா இருக்கும். எனக்கு அதே தாண்டி யோசனையாக இருக்கு. அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து எப்படியாச்சும் நான் செலக்ட் ஆகணும் இருக்கு. எப்படியாச்சும் இந்த ஆஃபீஸில் நான் கண்டிப்பாக சேருவேன்டி.